விஸ்வ யோக திவஸ், உலக யோக தினம். உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 160 தேசங்களில் இன்றைக்கு ஏதோ ஒரு வகையில் யோகாசன பயிற்சியோ பிராணாயாமம் இதை போன்ற ஏதோ ஒரு சிந்தனை, யோகத்தை பற்றிய சிந்தனை உலகம் முழுவதும் அரசாங்கமே நடத்துது. அரசாங்க ஊழியர்கள் எல்லாம் ஒரு இடத்துல திரட்டி அவர்களுக்காக நடக்குது. போலீஸுக்கு, மிலிட்ரிக்கு, நம்ம தேசத்துலேயும் பிரதம மந்திரியை நேரடியாக ஆர்வம் காட்டுவதனால நம்ம தேசத்துலேயும் இது பெரிய அளவில் தனிநபர்களும் அங்கங்கே தன் வீட்டு மாடியில் சுற்றி இருக்கிறவர்களை கூப்பிட்டு பள்ளிக்கூடங்களில், கல்லூரிகளில், ஹாஸ்டலில், அங்கே எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி யோக தினம் பெரிய அளவில். இப்போ ஸ்ரீலங்காவில் இன்றைக்கு நடக்க போகிறது. அந்த நடத்தக்கூடியவர்கள், அதில் பங்கெடுக்கக்கூடியவர்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள். இந்த சமயத்தில் ஒரு சிறிய சிந்தனை நமக்கு சிந்தனை செய்வதற்கு, யோகம் அப்படின்னு சொன்னால் கூடி வருதல், இணைந்து, ஒருங்கிணைந்து, எல்லாம் சேர்ந்து, சின்க்ரனைஸ்டு. யோகம் அவனுக்கு அப்படின்னா அவனுக்கு நேரமெல்லாம் கூடி வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நமக்கு சரீரம், இந்த உடம்பு நான் நினைக்கிறோம். உடம்பு வலிக்குது, உடம்புக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். எனக்கு கஷ்டம், எனக்கு வலின்னு சொல்கிறோம். அடுத்தது மனசு. அந்த மனசு, நான் சந்தோஷமாக இருக்கிறேன், எனக்கு இது பிடிக்கலை, எனக்கு இது ரொம்ப பிடித்திருக்கு அப்படின்னு எவ்வளோ அழகாக இருக்குது. இதெல்லாம் சொல்லும்போது எனக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் எனக்குன்னு நினைக்கிறோம். அதே போல் எனக்கு இது புரிந்து போச்சு, நான் இதை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னும் போது நம்ம புத்தியை பற்றி பேசுகிறோம். அந்த புத்தியை நான் நினைக்கிறோம். இப்போ இந்த மூணும் நான் இல்லை, இதை தாண்டி ஒன்று. இந்த மூன்றுக்கும் அதற்கான ஆற்றலை கொடுக்கக்கூடியது தான் அந்த நான். அந்த நான் உடம்பு மூலமாக செயல்படுறது, மனசு மூலமாக ஆனந்தப்படுறது, விரும்புறது, வெறுக்கிறது, அதே போல் சிந்தனை செய்கிறது, பாகுபடுத்தி முடிவுக்கு வருது. இதெல்லாம் அந்த நான் இருப்பதனால, அந்த நான் காரணமாக இது எல்லா ஆற்றல்களும் கிடைக்கிறது. இப்போ இந்த மூன்றுக்கும் நடுவில் சின்க்ரனைசேஷன், இந்த மூன்றும் ஒருங்கிணையணும். புத்தி ஒரு விஷயம் சொல்கிறது, காலங்காலத்தால் சீக்கிரம் எழுந்துட்டால் நல்லது, பாருங்க எவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது, நல்ல காற்று இருக்குது, பறவைகள் எல்லாம் உற்சாகமாக இருக்கக்கூடிய நேரம், நமக்கும் அந்த உற்சாகம் கிடைக்கும் அப்படின்னு புத்தி சொல்கிறது. ஏதோ யாரோ சொல்வதை கேட்டு எங்கோ படித்ததை வைத்து. ஆனால் மனசு சொல்லுது, இல்லைப்பா கொஞ்சம் நேரம் தூங்குவோம், ரொம்ப களைப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுது. புத்தி சொல்லுது, ஒரு 2 மணி நேரம் தொடர்ந்து உட்கார்ந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஆனால் உடம்பு சொல்லுது, என்னால் முடியல, ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷத்துக்குள்ளே களைத்து போகிறது, வேண்டான்னு சொல்லுது. ஸோ இந்த மூன்றும் ஒருங்கிணையணும், மூன்றும் ஒரு திசையில் வேலை செய்யணும், மூன்றுக்கும் பழக்கப்படுத்தணும், பயிற்சி கொடுக்கணும். இந்த மூன்றும் ஒருங்கிணைந்து அந்த நானை அறிவது. நான் யார், நான் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறேன், என்னுடைய நோக்கம் என்ன, எனக்கும் இந்த சுற்றியுள்ள உலகத்திற்கும் என்ன உறவு, இதெல்லாம் படைத்தவன் யார், அவனுக்கும் எனக்கும் என்ன உறவு, இந்த திசையில், இதெல்லாம் தெரிந்து கொள்கிற திசையில், இதை அனுபவிக்கிற திசையில் இந்த மூன்றும் ஒருங்கிணைந்து வேலை செய்யணும். சுற்றி இயற்கையோடு இசைந்த ஒரு அந்த நம்முடைய வாழ்க்கையோ, நம்முடைய சொல், செயல், சிந்தனை எல்லாம் இயற்கையோடு இசைந்ததாக இருக்கணும். இப்படி ஒரு இசைவு, ஒருங்கிணைப்பு ஏற்படுத்த அந்த திசையில் நாம் பரமனை நோக்கி, கடவுளை நோக்கி நம்முடைய வாழ்க்கை நகர்வதற்கு அதற்கான பயிற்சி யோக பயிற்சி.
அது படிப்படியாக நாம் கற்றுக்கொள்வோம். ஆனால் இந்த யோக பயிற்சி என்பது இந்த திசையில் எதற்கு என்னுடைய உடம்பு நல்லா இருக்கணும், ஏன் நான் மனசு சந்தோஷமாக ஆனந்தமாக பிரசன்னமாக இருக்கணும், அந்த வாழ்க்கை நோக்கத்தை, அந்த இது எல்லாத்தையும் படைத்த இது எல்லாவற்றுக்கும் காரணமான அவனை அறிந்து கொள்கிற நோக்கத்தோடு நாம் இந்த பயிற்சியில் அந்த திசையில் நம்ம இந்த பயிற்சிகள் இல்லைன்னா கழக்கூத்தாடி கூட உடம்பை நம்ம நல்லா வச்சுருக்கலாம், நல்ல பயிற்சிகள் செய்கிறோம். நமக்கு திசையோடு இந்த மூன்றும் இணைந்து இசைந்து இயற்கையோடு இசைந்த ஒரு வாழ்க்கைக்கு நம்மை தயார் செய்வதற்காக யோக பயிற்சி. எல்லோருக்கும் நமஸ்காரம்.